திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நபர்களுக்கும் மாணவர்களின் அறிவு கூர்மையை மேம்படுத்துவதற்காகவும் நம்ம சேனல்ல மேத்ஸ் ஷார்ட்கட்டு தொடர்ந்து காணொலியாக பதிவிடப்பட்டு வருகிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல வரும். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளிலிருந்து ஃபார்முலா பயன்படுத்தி எவ்வாறு கண்டுபிடிப்பது, அதே வேளையில் ஃபார்முலா இல்லாமல் ஷார்ட்கட்டை பயன்படுத்தி எவ்வாறு கண்டுபிடிப்பது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்பது ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் கண்டுபிடிக்கிறது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. இல்லை பி என்பது பிரின்சிபல்னா அசல், அதே மாதிரி ஆர் என்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் சொல்லுவாங்க. டீனா டைமு, எவ்வளோ காலம், 2 ஆண்டுகளா 3 ஆண்டுகளா என்பது தான் இந்த டி. இதனுடைய ஃபார்முலாவை நம்ம அடுத்து பார்க்கலாம். தனி வட்டி காணும் ஃபார்முலா இதுதான். நேரடியாக நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தனி வட்டி காணக்கூடிய ஃபார்முலா ஃபஸ்ட்டு. அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி அசலை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ரெண்டாவது ஃபார்முலா பி இருக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆரை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா மூணாவது ஃபார்முலா. ஆண்டுகள் கண்டுபிடிக்கணும்னா இந்த 4வது ஃபார்முலா டி = 100% இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணி தான் நம்ம இந்த கணக்கீடுகளை நேரடியாக செய்ய முடியும். இந்த ஃபார்முலாவை படிச்சிங்க. அமௌண்ட் என்பது மொத்த தொகை, அதாவது அசலும் தனி வட்டியும் சேர்ந்து கிடைப்பது தான் மொத்த தொகை. வாங்க நம்ம சம்ம பார்க்கலாம். இந்த சம்ம கொஞ்சம் பாருங்க. அசோக் 10,000 ரூபாயை ஆண்டுக்கு 8% என்ற வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார். 5 ஆண்டுகளில் அவருக்கு கிடைக்கும் தனி வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம தனி வட்டி நம்ம ஃபார்முலாவை பயன்படுத்தி தனி வட்டியை கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா என்ன? SI PNR by 100. P என்பது அசல் எவ்வளோ? 10,000. N ஆண்டு 5. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% டிவைட் பை 100. இந்த 100க்கு 2 0 கேன்சல் பண்ணலாம். 8 5 40. 40 100 பெருக்குன்னா 4000. இது ஃபார்முலா பயன்படுத்தி பண்ணுற ஒரு மெத்தடு. அப்போ ஆன்சர் டி. அடுத்து செகண்ட் டைப் பார்க்கலாம். டைப் 2. அசல் எப்பவுமே 100% நம்ம எடுத்துக்கணும். ஏன்னாட்டா அசல் தான் நம்ம வட்டியை கண்டுபிடிப்பாங்க, இத்தனை பர்சன்ட். இப்போ அசல் 100%. 100% எவ்வளோ? 10,000. இப்போ வட்டி வீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 8% சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு 8%னா 5 ஆண்டுக்கு எத்தனை பர்சன்ட்? 40%. 5 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40%. 40% இப்படி போட்டுங்க. இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டால், இப்போ இந்த 40% கண்டுபிடிச்சா அதுதான் தனி வட்டி. இப்போ இந்த 40% கண்டுபிடிக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபரை அடிச்சிடுங்க. இது 40 இருக்குல்ல, இது இந்த 40 கொண்டு போய் இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4000. இது ரொம்ப எளிமையாக இருக்கா? ஃபார்முலாவே தேவையில்லை இதுக்கு. ஆன்சரு 4000. அடுத்து 3வது மாடல் ஒன்று பார்க்கலாம். அது நம்ம டிஜிட் மெத்தட் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ நம்ம டிஜிட் மெத்தடில் இந்த சம பார்க்கலாம். நாம இந்த அசலை பெருக்கிங்க. அடுத்தது ஆண்டை பெருக்கிங்க. இன்ட்ரெஸ்ட்டை பெருக்கிங்க. அடுத்தது ஆண்டை பெருக்கிங்க. கீழே நம்ம 100 போட்டாலும் அது 1 வரும் தான். அது 1 டிஜிட் வேல்யூ 1 வந்தாலும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் எல்லாம் தான் வரும். இப்போ இதை 1 நம்ம 1 எடுத்துக்கலாம், 8 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம். 4 8 8, 8 5 40. 40 திரும்பி ஆட் பண்ணால் சிங்கிள் வேல்யூ 4. டிஜிட் வேல்யூ 4. அப்போ இந்த 4 தான் வர ஆன்சர் தான் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 வருது, அப்போ இது ஆன்சர் வராது. இங்கே 4 வருது, இது ஒரு வாய்ப்பு. அதேமாதிரி இங்கே 4 வருது, இதுவும் ஒரு வாய்ப்பு. இது 5 வராது. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் கேட்டால், இப்போ இது 2 இடத்துல 4 வந்துச்சு, இதை எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா, நல்லா பாருங்க, 10,000 ரூபாய் அசலே 10,000 ரூபாய் தான். வட்டி வீதம்
8% சொல்லியிருக்காங்க. அப்ப 8% 5 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. 5 8ஆல பெருக்குனா 40% தான். அப்ப 10,000க்குள்ளார 40% வந்து கம்மியா தானே வரும் ஆன்சரு. 40,000ன்றது வந்து இப்போ வந்து இது மாதிரி 4 மடங்கு இருக்கு. இது 100%னா அப்ப 400% வரும். அப்ப இந்த பி 40 கிடையாது. அப்ப வந்து நம்ம ஆப்ஷன் சி 400 தான் கரெக்ட், 4000 தான் கரெக்ட். இந்த கணக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா பயன்படுத்தி போடலாம். ஃபார்முலா என்ன? எஸ்ஐ இன்ட்டு இஎன்ஆர் டிவைட் பை 100. பி எவ்வளோ? அசல் எவ்வளோ? 10,000 இன்ட்டு ஆண்டு எவ்வளோ? 4 ஆண்டு. வட்டி வீதம் 2 டிவைட் பை 100. இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 4 2 8 800 800. அப்போ ஆன்சர் வந்து டி. நம்ம அடுத்து இன்னொரு மெத்தட்ல பார்க்கலாம். ரெண்டாவது மெத்தடு எப்பவுமே நம்ம வந்து அசலை 100 கன்வெர்ட் பண்ண சொல்லியிருப்போம். இப்போ 100% அசல் எவ்வளோ? 10,000. இப்போ ஆண்டுக்கு எவ்வளோ? 2%. அப்போ மொத்தம் 2%னா 4 வருஷத்துக்கு 8% வருதா? 8% தான் இதனுடைய தனி வட்டி. இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆகிடும். இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். இந்த 8 போயிட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. 8 பேருக்கு என்ன வரும்? 800 தான் வரும். ரொம்ப எளிமையாக இருக்கா ஃபார்முலா இல்லாமல்? 800 ஆன்சர். இது ஒரு மெத்தடு. அடுத்த டிஜிட் சம்மில் வந்து 3வது மெத்தட் நம்ம பார்க்கலாம். நம்ம தேர்டு பார்க்குறது வந்து டிஜிட் சம் வேல்யூ. தேர்டு டிஜிட் சம் வேல்யூ. அசல் எவ்வளோ? 10,000 இன்ட்டு வட்டி 2%, ஆண்டு 4. டிஜிட் சம்னா சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணுமா? இதில் மாத்திரம் 1 தான் வரும். அடுத்தது 2, இங்கே 4. பிறகுனா என்ன வரும்? 1 2 இருந்தாங்க 8. இப்போ டிஜிட் சம்முடைய வேல்யூ 8. அப்போ 8 வர ஆன்சர் தான் நம்ம இது ஆட் பண்ணால் 5. அப்போ இது வராது. இங்கே 6, இது 7. அப்போ 8 ஆன்சர் வந்தா? டிஜிட் சம் வேல்யூ ஈஸியாக இருக்கா? இதை பயன்படுத்தி இந்த மாதிரி சம போடுங்க. ஃபார்முலா இல்லாமல் இந்த மாதிரி போடலாம். அடுத்த சம்மு, அனிதா என்பவர் 5% வட்டி வித்தில் 5,000 ரூபாய் கடனா போடுறாங்க. 2 வருட முடிவில் அவர் செலுத்தும் வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டி ஃபார்முலா பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் போடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடு PNR டிவைட் பை 100. பி எவ்வளோ? அசலு 5,000, வருடம் 2, வட்டி வீதம் 5 டிவைட் பை 100. இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சலு. 2 5 30. 30 50 மல்டிப்ளை பண்ணால் 3 5 இந்த 2 ஜீரோ வந்து போடுங்க. அப்போ ஆன்சர் 1,500. டி தான் ஆன்சர். அடுத்து ஒரு மெத்தட் பார்க்கலாம். ரெண்டாவது மெத்தடு எப்பவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அசலை 100%ஆக எடுத்துக்கணும். 100% எவ்வளோ? 5,000. இப்போ 2 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. வட்டி வீதம் எவ்வளோ? 5%. ஒரு வருஷத்துக்கு 5%னா 2ஆல பெருகும்போது 30% நம்ம கண்டுபிடிச்சா அதுதான் தனி வட்டி. இதை பாருங்க. இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 30 இங்கே போச்சுன்னா மல்டிப்ளை பண்ணால் 3 5 1,500. இது ஃபார்முலா இல்லாமல் இந்த ஒரு லாஜிக்கை பயன்படுத்தி போடலாம். அடுத்து 3வது நம்ம அந்த டிஜிட் வேல்யூல பார்க்கலாம். அசலை எழுதிக்குங்க. 3வது மெத்தடு டிஜிட் வேல்யூ. அசல் எவ்வளோ? 5,000, வட்டி 5%, ஆண்டு 2. இது வந்து டிஜிட் வேல்யூல 5 தான் வரும். இது 1 5 6, இங்கே 2. 5,000 30. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30 60 வரும். அப்போ டிஜிட் வேல்யூ தான் 6. டிஜிட் வேல்யூ 6. 6 வர மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 இது கிடையாது. 2வது 4 வருது, இது கிடையாது. இது 9 வருது, இதுவும் கிடையாது. இங்கே பாரு 1 5 6, இது வருது 6. அப்போ இதுதான் ஆன்சர். எளிமையாக இருக்கா? எதுக்கு நான் இந்த 3 டைப் நான் நடத்துகிறேன்னு கேட்டால், எப்பவுமே வந்து நேர் வழி வந்து எப்பவுமே நம்மளுக்கு கை கொடுக்கும். ஃபார்முலா பயன்படுத்தி பண்ணுறவங்க பண்ணிக்கங்க. ஷார்ட்கட்டு எனக்கு இது எனக்கு எளிமையாக இருக்குது சார், இந்த ஷார்ட்கட்டை நான் பயன்படுத்தி போடலாம்னா போடுங்க. இந்த 2 மெத்தோட ஷார்ட்கட் மெத்தட் தான். எது உங்களுக்கு விருப்பப்படுதோ அதில் போடுங்க. இந்த சமம் பாருங்க. அசல் 5,000, 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க.
இந்த கொஸ்டின் எல்லாமே ஏற்கனவே டிஎன்பிசியில் வந்த கேட்ட கொஸ்டினுங்க. அதை தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வருகிறோம். பாருங்க, முதல்ல நம்ம ஃபார்முலா பயன்படுத்தி போடலாம். எஸ்ஐ என்ன பிஎன்ஆர் 100. அசல் எவ்வளோ? 5000. அடுத்தது வட்டி 10%, ஆண்டு 5. 100 டிவைட் பண்ணுங்க. இந்த 2 0 2 0 கேன்சல் ஆகிடும். 5 50, 5 25, 2 0 8 வந்து அப்படியே எழுதுங்க. அப்போ 2500 சி தான் ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. ரெண்டாவது ஒரு மெத்தட் போகலாம். நம்ம ரெண்டாவது மெத்தட் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம 100க்கு பர்சன்டேஜ் வச்சு நம்ம பண்ணுவோம். அசல் தான் நம்ம எடுப்போம். அசல் 100% எவ்வளோ? 5000. இங்க பாருங்க, ஆண்டுக்கு 10% வட்டி வீதம். அப்போ 5 வயதுனா எவ்வளோ? 50%. இதை நீங்கள் அழகாக நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அழகாக இதில் பாதி தான் ஆன்சர் நீங்கள் போட்டுடலாம். இதெல்லாம் நம்ம வழக்கம் போல் செய்வோம். இந்த 50 என்ன போச்சுன்னா இதை மல்டிப்ளை பண்ண 5 25, அந்த 2 0 0 2500. அப்போ சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து நம்ம டிக்கெட் சம்மில் நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கமாக அமௌண்ட் எழுதுங்க. 5000, வட்டி 5, சிங்கிள் டிஜிட்டாக மாத்திரம் 5, இது 1, இது 5. இப்போ 5 1 5, 5 25. இப்போ 25 திரும்பி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா 7 மாதிரி தான். அப்போ டிக்கெட் சம்மனுடைய வேல்யூ 7னா இங்கே பாருங்கள், இது 3 5 8. அப்போ இது வராது. இங்கே 5 இதுவும் வராது. இப்போ 2 5 7. இப்போ இது வரும். இங்கே வேறு 2 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் சி. எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த சம்மு பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா பயன்படுத்தி சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அந்த முறையை நம்ம போடுவோம். ஃபார்முலானா PNR / 100. P என்பது அசல் எவ்வளோ? 1000. அடுத்தது வட்டி வீதம் 10%. அடுத்தது அவங்க கேட்டிருக்கிறது ஒரு ஆண்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ டிவைட் பை 100. இந்த 2 சைபருக்கு 2 சைபருக்கு கேன்சலு. 10 10 100. 100 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 தான். அப்போ ஆன்சர் ஒரு டி தான் ஆன்சர். அடுத்து நம்ம இதே மெத்தடை இன்னொரு மெத்தடில் பார்க்கலாம். ரெண்டாவது மெத்தடு, அசலை நம்ம எப்பவுமே 100க்கு பர்சன்டேஜுக்கு நம்ம வச்சு கண்டுபிடிக்கிற மெத்தடு. 100% அசல் வந்து 1000 ரூபாய். இப்போ வட்டி வீதம் 10 ஆண்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே கொடுத்தது ஒரு ஆண்டு தான். அப்போ ஒரு ஆண்டு போது 10% தான். அப்போ இந்த இதுக்கு 2த்துக்கும் கேன்சலு. இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் கேன்சலு. இந்த 10 என்னாண்ட போய் பெருக்குன்னா 5 5 100. அப்போ டி தான் ஆன்சர் 100. அடுத்த மூணாவது மெத்தடு டிஜிட் சம்மில் போடலாம். எப்பவுமே வேல்யூ எடுத்துங்க. 1000 அசல். அடுத்து வட்டி வீதம் 10, ஆண்டு 1. இப்போ எல்லாமே 1 தான் வரும். டிஜிட்டில் இதுக்கு ஆட் பண்ணால் எல்லாம் 1 தான். அப்போ இதை பெருக்கினாலும் டிஜிட் வேல்யூ 1 தான். அப்போ 1 வரக்கூடிய ஆன்சர் என்ன பார்க்க பாருங்க. இங்கே 7 வருது, இது வராது. இங்கே 5 வருது, வராது. இங்கே 1 5 6 இது வராது. அப்போ டி தான் 1 வருது. டி தான் ஆன்சர். டி தான் 100 தான் ஆன்சர். இந்த சம்மை நம்ம வந்து ஃபார்முலா பயன்படுத்தி ஃபஸ்ட்டு போடலாம். 6, தனி வட்டி 5%. நம்ம ஃபார்முலா என்ன? PNR / 100. P அசல் எவ்வளோ? 500. N ஆண்டு 6, இன்ட்ரெஸ்ட்டு 5 / 100. இந்த சைபர் கேன்சலு. IR 30. 30 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 150. அப்போ 150 தான் ஆன்சர். 150 எங்கே இருக்குது பாருங்கள், சி. சரி, அடுத்த மெத்தடில் இதை பார்க்கலாம். இதே சம்மை ரெண்டாவது மெத்தடு, இது பர்சன்டேஜில் பார்க்குது. அசலை 100% எடுத்துக்கணும். 100%ன்றது 500. இங்கே 5% சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு? 6 வருஷத்துக்கு. அப்போ 6 வருடனுக்கு அதை வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 30% வரும். இந்த 30% கண்டுபிடிச்சா அதுதான் தனி வட்டி. வழக்கம் போல் இந்த 2 சைபரை கேன்சல் பண்ணுங்கள். இந்த 30 8 போயிட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுக்குலாம் என்ன வரும்? 5 15. இந்த சைபரை இறக்கிங்க. அப்போ 150 சி தான் ஆன்சர். அடுத்த வந்து டிஜிட் மெத்தடில் பார்க்கலாம். மூணாவது டிஜிட் மெத்தடு. டிஜிட் மெத்தடில் என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் அமௌண்ட்டை ஃபுல்லாக எழுதிக்குவோம். இன்ட்ரெஸ்ட்டை எழுதிக்குவோம். ஆண்டு எழுதிக்குவோம். எழுதிட்டு இந்த சிங்கிள் டிஜிட்டில் வேல்யூலாம் அப்படியே இது பண்ண வேண்டியதான். இப்போ இங்கே 5 மட்டும்தான் வரும். இங்கேயும் 5 மட்டும்தான் வரும். இங்கே 6. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 25. 25 கூட்டினா என்ன வரும்? 7. இதை கூட்டினா 7 6 42. அப்போ ஆன்சர் என்ன வருது? 42.
5 5 25 கூட்டினா 2 5 7 வரும். 7 6 மல்டிப்ளை பண்ணால் 42 திரும்பி ஆட் பண்ணால் சிங்கிள் டிஜிட் வேல்யூ 6. இப்போ இங்கே 6 வர்ற ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். இங்கே பாருங்கள் 1 2 3, அப்போ இது வராது. இங்கே பாருங்கள் 1 4 5, இதுவும் வராது. 1 5 6, அப்போ இதுதான் ஆன்சர். இங்கே 2 5 7 வரும், அப்போ இது வராது. அப்போ சி தான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம பாருங்க, 1000 ரூபாய் அசல், வட்டி வீதம் 10, 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காமிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வழக்கம் போல ஃபார்முலாவை பயன்படுத்துவோம். ஃபார்முலா என்ன? PNR டிவைட் பை 100. P எவ்வளோ? 1000. வட்டி வீதம் 10%, ஆண்டு 2 டிவைட் பை 100. இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் கேன்சல் பண்ணுங்க. இப்போ 10 10 10 × 10 100. 100 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 200. அப்போ ஆன்சர் என்னது? 200. 200 எங்கே இருக்குது? பி தான் ஆன்சர். வாங்க அடுத்த சம்முக்கு போகலாம். அடுத்த மாடலுக்கு போகலாம். 2வது மாடல் எப்பவுமே நம்ம அசலை 100% வச்சு கண்டுபிடிக்கிற மாடல். 100% எவ்வளோ? 1000. இப்போ இவங்க வட்டி வீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10%. இப்போ 2 வருஷத்துக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20% வட்டி வீதம் கண்டுபிடிச்சா அதுதான் தனி வட்டி. இந்த 2 சைபரை கேன்சல் பண்ணுங்கள். இந்த 20 இங்கே எடுத்து போயிட்டு பெருக்குங்க. 20 பெருக்குன்னா என்ன வரும்? 200 தான் வரும். ஆன்சர் 200. பி தான் ஆன்சர். அடுத்த டிஜிட் மெத்தட் பார்க்கலாம். 3வது டிஜிட் மெத்தட். பார்க்கலாம். டிஜிட் மெத்தட் முதல்ல அசல் எடுத்துங்க, 1000. வட்டி எடுத்துங்க. அடுத்தது ஆண்டு எடுத்துட்டேன். இது 1, இங்கேயும் 1 தான் வரும். இந்த டிஜிட் வேல்யூ எடுத்தால் இதுக்கு 2 தான் வரும். இப்போ 1 பெருக்குனா 1 தான். 1 2ஆல் பெருக்குனா 2 தான். அப்போ டிஜிட் வேல்யூ என்னது? டிஜிட் சம் வேல்யூ வந்து 2 வந்தால் அதான் ஆன்சர். இங்கே பாரு, இது 1 வருது, இது வராது. 2 இது வரும், 1 இது வராது. இங்கே 2 வரும். இப்போ 2மே சான்ஸ் தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், இங்கே பாரு 1000 வந்து அசல்னு சொல்லிட்டாங்க. வட்டி வீதம் 10% சொல்லியிருக்காங்க. அப்போ 2 ஆண்டு சொல்லியிருக்காங்க 20%. இப்போ 20% என்பது 1000க்குள்ளார கம்மி தான். அது 100% இது பண்ணும்போது அது 80% விட 20% கம்மியாக இருக்கிற தொகைன்னும் போது அப்போ இதில் வந்து குறையும் தானே, அதிகரிக்காதுல்ல. இது வந்து 1000 விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ 200% மாறும். அந்த 200% நம்ம போடக்கூடாது. நம்மளுக்கு தேவை 20% தான். அப்போ வந்து 200 தான் வரும் ஆன்சர். இப்போ இது வராது. ஆன்சர் பி 200. வாங்க அடுத்த சம் போகலாம். இந்த சமம் பாருங்க, ஆண்டு ஒன்றுக்கு 6% தனி வட்டி வீதம், 8 ஆண்டுகளில் 7500க்கான தனி வட்டி காணுக்கிறாங்க. அசல் எவ்வளோ? எப்பவுமே நம்ம வந்து ஃபார்முலா பயன்படுத்தி போடலாம். ஃபர்ஸ்ட் என்னது ஃபார்முலா? PNR டிவைட் பை 100. P என்பது அசல் எவ்வளோ? 7500. வட்டி வந்து 6%, ஆண்டு 8 டிவைட் பை 100. இந்த 100க்கு இந்த 2 சைபர் கேன்சல் ஆகிடும். இப்போ 6 8 48. இப்போ இந்த 48 வந்து இந்த 40ஆல் வந்து நம்ம இதை பெருக்கினா 40 75 3000 வரும். அது 8 75 நம்ம இது பண்ணோன்னா 600 வரும். அப்போ 3600 தான் ஆன்சர். ஆன்சர் 3600 பி. அடுத்த மெத்தடில் பார்க்கலாம். 2வது மெத்தடு பர்சன்டேஜில் பார்க்கலாம். 100%க்கு நம்ம அமௌண்ட் எடுத்தோன்னா அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 7500. இப்போ 8 ஆண்டு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 6னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்? 8 6 8 48. அப்போ 48% தான் தனி வட்டி. 48% கண்டுபிடிக்கலாம். இந்த 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சலு. இந்த 48 இங்கே 8 போயிட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 4 3 3000. இது வந்து 8 வந்து 600 வரும். இப்போ 3600. பி தான் ஆன்சர். அடுத்த டிஜிட் வேல்யூக்கு போகலாம். 3வது மாடல் வந்து டிஜிட் சம்மு. டிஜிட் சம்மில் வந்து அசலை முதல்ல போட்டுருங்க. அடுத்தது வட்டி வீதம் போட்டுருங்க, ஆண்டை போட்டுருங்க. எல்லாம் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுங்க. 7 5 12. 12 கூட்டினா 1 2 3. 3 × 6 × 8. பாருங்கள் 3 6 18. 18 ஆட் பண்ணால் 1 8 9. 9 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் டிஜிட் வேல்யூ 9 தான். அப்போ டிஜிட் வேல்யூ வந்து 9னா அந்த 9 வரக்கூடிய ஆன்சர் தான் அதனுடைய ஆன்சர். இங்கே பாருங்கள், இது 4 2 கூட்டினா 6. அப்போ இது கிடையாது. அப்போ 3 6 9 இது வாய்ப்பு. 2 8 10 இது வராது. 3 4 7 இதுவும் வராது. அப்போ ஆன்சர் பி தான். 3 6 9 கரெக்டாக வந்துடுச்சு. அடுத்த சம் போகலாம். இந்த சம பாருங்கள், அசல் வந்து 35,000, ஆண்டு வந்து 9 வட்டி வீதம். ஏனெனில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபார்முலா பயன்படுத்தி போடலாம். PNR டிவைட் பை 100. P என்பது 35,000.
வட்டி வீதம் 9%. ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 சைபருக்கு காலி. 2 350 700. 2 700 9 இருக்குன்னா 9 63. அப்போ 6300. டி தான் ஆன்சர். அடுத்து 2வது மெத்தடில் பார்க்கலாம். 2வது மெத்தடு பர்சன்டேஜில் பார்க்கலாம். இப்போ 100க்கு நம்ம பர்சன்டேஜுக்கு அசல் எடுத்துக்கங்க. எவ்வளோ? 35,000. இப்போ 9%, ஆண்டுக்கு 9%னா 2 வருஷத்துக்கு 18%. 2 9 18. இப்போ இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் கேன்சல் ஆகிடும். இந்த 18 இங்கே எடுத்துன்னு போங்க. எடுத்துன்னு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை என்ன வரும்? 10. நம்ம 20ஆல் பிரிக்கலாம். 2ஆல் பிரிச்சுக்கலாம். இப்போ 20ஆல் நம்ம வந்து பெருக்குனா 20 350 7000. இப்போ 2 ஜாஸ்தி தானே பண்ணிக்கலாம். இப்போ 2 350 என்ன வரும்? 700. அந்த 7000த்தில் இப்போ 20 350 என்ன வரும்? 7000. இங்கே நம்மளுக்கு 18 இருக்குது. 18ல் வந்து நம்ம 18 தான் தேவை. அப்போ 2 ஜாஸ்தி தான் பண்ணியிருக்கோம். அந்த 2 ஜாஸ்தியாக பண்ணும்போது என்ன வரும்? 700 வரும். அந்த 700 கழிச்ச 7000லேருந்து 6300 தான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். இங்கே எங்கே இருக்குது? பி. அடுத்து டிஜிட் மெத்தடில் பார்க்கலாம். 3வது டிஜிட் மெத்தடு. இந்த டிஜிட் மெத்தடில் அசலை முதல்ல எழுதிக்கிங்க. 3,35,000. ஆண்டு 9. தனி வட்டி 2. 9 எப்போ வந்தாலும் அது கூட எதை பெருக்கினாலும் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன். டிஜிட்னுடைய வேல்யூ, சம்மனுடைய வேல்யூ 9 தான் வரும். நம்ம அந்த ஃபார்முலா ரூல்ஸில் டிஜிட் சம் நடத்தும் போது பார்த்துருக்கலாம். 9 எதை பெருக்கினாலும் அதே தான் வரும். நீங்கள் வந்து செக் பண்ண பாருங்கள். 3 5 8 9 8 72. 72 கூட்டினா 7 2 9 தான் வரும். திரும்பி 2 9 பெருக்கினாலும் 2 9 18. 18 கூட்டினாலும் 9 தான் வரும். அப்போ 9 வரக்கூடிய ஆன்சர் தான் இதனுடைய ஆன்சர். இங்கே பாருங்கள் 6 5 11. 11 கூட்டினா 1 1 2. அப்போ இது வராது. இங்கே 6 3 9 வரும். இது 6 வராது. இங்கே 8 5 13. 13 கூட்டினா 1 3 4. அப்போ இது வராது. அப்போ ஆன்சர் பி தான் சரியான விடை. 6300. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மை பாருங்க. 25,000 அசல், 8% வட்டி, ஆண்டு வந்து 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து வழக்கம் போல் ஃபார்முலா பயன்படுத்தி போடலாம். ஃபார்முலா என்ன? PNR டிவைட் பை 100 ஈக்குவல் டு அசல்னா 25,000 இன்ட்டு 8 வட்டி வீதம் ஆண்டு 3. இப்போ இதை 100ஆல் டிவைட் பண்ணுங்க. 100ஆல் டிவைட் பண்ணால் 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 8 250 வரும். 2000 வருமா? அப்போ 3 2 6000. ஆன்சர் 6000. சி தான் விடை. அடுத்து 2வது மெத்தட் பார்க்கலாம். 2வது மெத்தடு நம்ம பர்சன்டேஜ் வச்சு கண்டுபிடிக்கிறது தான். இப்போ அசல் எவ்வளோ? 25,000. அதை 100க்கு பர்சன்டேஜில் வைங்க. நூற்றுக்கு பர்சன்டேஜில் அசல் எவ்வளோ? 25,000. வட்டி வீதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 8%. அப்போ 3 வருஷத்துக்கு 3 8 24%. 24% கண்டுபிடிச்சா தனி வட்டி அதான். இந்த பர்சன்டேஜ் இந்த பர்சன்ட் கேன்சல் பண்ணுங்க. இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபரும் கேன்சல் பண்ணிட்டுங்க. இதை போய் 24ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 250 1000. 20 250 5000. அப்போ 6000 தான் ஆன்சர். சி தான் விடை. அடுத்த டிஜிட் சம்மில் பார்க்கலாம். 3வது டிஜிட் வேல்யூ. டிஜிட் வேல்யூ பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? அசல் எழுதிக்கிங்க 25,000. அடுத்தது வட்டி, அடுத்தது ஆண்டு. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 2 5 7. 8 வச்சுங்க. இங்கே 3 வச்சுங்க. 7 8 56. 56 வந்து அதை ஆட் பண்ணால் 5 6 11. 11 ஆட் பண்ணால் 1 1 2. இப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்குன்னா 6. அப்போ டிஜிட் சம்முடைய வேல்யூ என்னது? 6. 7 8 56. இதை ஆட் பண்ணால் 11. 11 ஆட் பண்ணால் 2 வருது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6 3 2 6. அப்போ டிஜிட்னுடைய வேல்யூ 6. 6 வருதுங்க. என்ன பாருங்கள்? இது 4. இது வராது. இங்கே 5. இதுவும் வராது. இங்கே 7. அப்போ சி தான் வருது 6. அதுதான் ஆன்சர். அடுத்த சம் போகலாம் வாங்க. இந்த சம்மை கொஞ்சம் பாருங்கள். இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கட்டா, இது வரைக்கும் நம்ம ஆண்டு வட்டியில் தான் பார்த்துருப்போம். இதுவும் ஆண்டு வட்டி தான். ஆனால்
ஓராண்டு, ஈராண்டு, ஐந்தாண்டு அந்த மாதிரி பார்த்துருப்போம். இப்போ இங்கே மாதங்களில் கேட்குறாங்க. மாதங்கள் எவ்வளோ? 3 மாதங்கள். மூணு மாதங்களை கேட்டிருக்காங்க. அந்த 3 மாதங்கள் வந்து மாதங்களை கொடுத்தா என்ன பண்ணுன்னு கேட்டால், மொத்த மாதங்கள் 12 மாதம். 12 மாதம். இந்த 12 மாதத்தில் இப்போ 3 மாதம் கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி தான் நம்ம இதை எடுத்து பண்ணணும். இப்போ 3 மாதம் கேட்டாங்கன்னா 1 3 3 4 12 இந்த மாதிரி வந்துடும். இதே ஒரு 6 மாதம் கேட்குறாங்கன்னா 6 மாதம் இப்படி போட்டுக்கணும், 12 போட்டுக்கணும். 1 6 6, 2 6 12, 1 6 6, 2 6 12 இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஒரு 7 மாதம் 12 கொடுத்தாங்கன்னா இதை சுருக்க முடியாது, மேலே இதை இப்படி தான் எடுத்துக்கணும். இதே 8 மாதம் கொடுத்தாங்கன்னா 2 8 3 12 இந்த மாதிரி சுருக்கலாம். அதாவது மாதங்கள் அடிப்படையில் வந்தால் இந்த மாதிரி தான் நம்ம அதை வந்து டிவைட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி அப்படி தான் கண்டுபிடிக்கணும். இதே நாட்களில் வந்தும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாட்கள் வந்தால் எப்படி வரும்னு கேட்டால், இருங்க அதை குறித்து நம்ம பார்க்கலாம். நாட்கள் சம் வந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள் தான். 365 நாள் தான். இப்போ இதை டிவைட் பண்ணுற மாதிரி தான் வரும். உதாரணத்துக்கு இப்போ 73 வரும், 365 அப்படி சொன்னாங்கன்னா இதை வந்து ஒரு 73 5 73 65 இந்த மாதிரி டிவைட் பண்ணுற மாதிரி வரும். அதே இதனுடைய மடங்கு இப்போ 73 73 ஆச்சு 146. அப்போ 144 நாட்களுக்கு ஆனால் 365 டிவைட் பண்ணால் இது வந்து 273 வரும். இது வந்து 573 இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. வருடங்கள் கொடுத்தாலும் நாட்கள் கொடுத்தாலும் அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சம்முகளை போடணும். சரி வாங்க, இந்த சம்மில் நம்ம எப்படி போடலான்றதை பார்க்கலாம். எப்பவுமே நம்ம ஃபார்முலா பயன்படுத்தி போகிற மாதிரி போடலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம வந்து ஃபார்முலா என்ன? PNR டிவைட் பை 100. P அசலு எவ்வளோ? 20,000. வட்டி வீதம் 5. இப்போ வந்து 3 மாதங்களுக்கு சொல்லியிருக்காங்க, 12 மாதத்தில். இதை சுருக்குங்க பார்ப்போம். ஒரு 3 3 4 12 1/4. இப்போ இதான் வந்துச்சா? இப்போ இதை நாம் வந்து சுருக்கலாமா? 4 5 20. அப்போ கீழே டிவைட் பை 100 இருக்குது. இந்த 100 இப்போ வந்து இப்போ எவ்வளோ இருக்குது? 5000 இன்ட்டு 5 டிவைட் பை 100 இருக்குது. இந்த 2 சைடு கேன்சல் பண்ணுங்க. இப்போ மீதி 50 250. இதுதான் இதனுடைய ஆன்சர். சரி வாங்க, நம்ம பர்சன்டேஜில் அடுத்த மெத்தட் பார்க்கலாம். ரெண்டாவது மெத்தடு பர்சன்டேஜ் வந்து எப்பவுமே என்ன சொல்லியிருக்கோம்? 100க்கு கன்வெர்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். 100% எவ்வளோ? அசல் 20,000. இங்கே மாதம் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம்? 3/12 இன்ட்டு 5 இதுதான் இதனுடைய பர்சன்டேஜ். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? 1 3 3 4 12. அப்போ 5/4% இதுதான். இதை கண்டுபிடிச்சா முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுங்கள். இந்த 5/4 எட்டுன்னு போயிட்டு இது கூட பெருக்குங்க. இதெல்லாம் இதை அடிச்சா என்ன வரும்? 5 வருமா? அப்போ இங்கே ஒரு 0 மட்டும் நிற்கிது. 5 5 25 அந்த ஒரு 0 அங்கே போட்டுருக்கோம். ஆன்சர் 250. ஏ தான் ஆன்சர். அடுத்த மெத்தடு டிஜிட்டில் பார்க்கலாம். டிஜிட்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அசலை ஃபுல்லாக எடுத்து சொல்லியிருக்கோம். அசல் வந்து 20,000 இன்ட்டு மாதம் இது 5% வட்டி இன்ட்டு மாதம் டிவைட் பை 12. இதை சுருக்குனா 4 3 3 4 12 1/4. இப்போ இந்த 4ஐயும் நம்ம இங்கே அடைக்கலாம். 4 5 20. அப்போ 5000 இருக்குது. 5000 இன்ட்டு 5 இப்போ இதான் இருக்குது. இன்னாண்ட வந்து 1 இருக்குது. இப்போ 5னுடைய வேல்யூ 5 எழுதிக்கலாம். இது 5 எழுதிக்கலாம். இன்ட்டு 1 எழுதிக்கலாம். 5 5 25 1 பெருக்கினாலும் 25 தான் வரும். அப்போ 2 5 கூட்டினா 25. இது 2த்தையும் கூட்டினா டிஜிட் சம்முடைய வேல்யூ 7 வர ஆன்சர் தான் இதனுடைய ஆன்சர். ஃபஸ்ட்டு ஏவே நம்மளுக்கு 2 5 7 வரும். இது 1 வரும். இது வராது. 1 2 3 5 8 இது வராது. 5 வருது. இதுவும் வராது. அப்போ ஏ தான் ஆன்சர். அடுத்த சம்மு போகலாம். வந்து நம்ம வந்து 3 மாதம் பார்த்தோம். ஆனால் இந்த சம்மில் பாருங்கள், அசல் 7,500 கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் 8 சொல்லியிருக்காங்க. ஆண்டு வந்து 1 வருடம் 6 மாதங்கள். 6 மாதங்கள் என்பது அரை வருடம். அப்போ 1.5 வருடம். அப்போ நம்ம வந்து இந்த வழக்கம் போல் நம்ம ஃபார்முலா பயன்படுத்தியே போடலாம். ஃபார்முலா என்ன? PNR டிவைட் பை 100.
பி எவ்வளோ 7500. வட்டி வீதம் 8% டிவைட் பை 100. இந்த ஆண்டு எவ்வளோ 1.5 வருடம். 1.5 வருடத்தை 1.5 அப்படி எழுதலாம். இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் 2 1 2 2 1 3. இதை வந்து 3/2ன்னு நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஃப்ராக்ஷன் இருக்கிறத இந்த மாதிரி மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இருந்தாங்க 8. இந்த 2 சைபருக்கு இந்த சைபர் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ மேலே 75 இன்ட்டு 4 இன்ட்டு 3. இப்போ பாருங்கள் 4 3 300. 3 பேருக்குன்னா 900. அப்போ ஆன்சர் வந்து 900. பி தான் இதனுடைய மதிப்பு. அடுத்த மாடல் பார்க்கலாம். 2வது மாடல் வந்து எப்பவுமே நம்ம 100க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். 100% 7500 ரூபா. இங்கே பாருங்க ஆண்டு வருடம் வந்து 1.5 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ 1 வருஷத்துக்கு 8%னா இப்போ அரை வருடத்துக்கு எவ்வளோ வரும்? அதில் பாதி தானே வரும், 4%. அப்போ மொத்தம் எவ்வளோ வரும்? 12%. இந்த 12% கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் அது. 1 வருடத்துக்கு 8%. இப்போ 2வது வருடம் போனால் தான் 16, 2 8 16. ஆனால் அரை வருடம் சொல்லும்போது அரை வருடத்துக்கு இதில் 4 தான் வரும். அப்போ 8 4 12% தான். இப்போ 12% கண்டுபிடிச்சா ஆன்சர் கண்டுபிடிச்ச மாதிரி தான். இப்போ இந்த 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சலு. இந்த 12 8 போயிட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 10 750, 10 75 750, 2 75 150. அப்போ 12 75 900 ரூபா. 10 750, 2 75 150 ஆட் பண்ணால் 900. ஆன்சரு 900 பி. அடுத்த டிஜிட் மெத்தடுக்கு போகலாம். 3வது டிஜிட் மெத்தடு. டிஜிட் சம்மில் என்ன பண்ணுவோம்? அசல் எழுதிங்க 7500. அடுத்தது வட்டி வீதம் எழுதிங்க. அடுத்தது ஆண்டு வீதம். ஆண்டு வீதம் 1.5 வருடத்தை என்ன சொல்லி எழுதலாம்? நம்ம 3/2ன்னு எழுதலாம். இந்த 2 அடிச்சிட்டுனா 4. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 7 5 12. 12 கூட்டினா 3. ஃபஸ்ட்டு டிஜிஷன் 3. இங்கே 4 இருக்குது. 4 அப்படி வச்சுங்க. இங்கே திரும்பி 3 இருக்குது. இங்கே பாருங்கள் 3 3 கூட்டினா 9. 9ல் எது பெருக்கினாலும் 9 தான் வரப்போகுது. அப்போ ஆன்சர் 9 வர்றது தான் மதிப்பு. இங்கே 8 வருது, தப்பு. இங்கே 8 4 12 1 2 3 இதுவும் வராது. இங்கே 10,000 1 மட்டும் வரும், இதுவும் வராது. அப்போ ஆன்சர் வந்து பி மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த சம்மு போகலாம். இந்த கணக்கும் போன கணக்கு மாதிரி தான். அதே 1.5 வருடம் தான் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா ஃபஸ்ட்டு பயன்படுத்தி போடலாம். PNR டிவைட் பை 100. அசல் எவ்வளோ? 8000. வட்டி வீதம் 7. 1.5 வருடம்னா 3/2 டிவைட் பை 100. இந்த 2 0 2 0 கேன்சலு. இந்த 2 8 போயிட்டு அடித்தா இருந்தாங்க 8. அப்போ 40 இருக்குது. இதை 30 இருக்குன்னா 40 × 7 × 3. இந்த 3 21. 21 4 பேருக்குன்னா 4 1 4 4 2 8 840. 800. அப்போ சி தான் ஆன்சர். அடுத்த மெத்தடில் பார்க்கலாம். 2வது மெத்தடு பர்சன்டேஜில் பார்க்கலாம். பர்சன்டேஜில் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு 100%க்கு எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கணும்? 8000. 1 வருஷத்துக்கு 7னா இப்போ 1.5 வருஷம் சொல்லியிருக்காங்க. 1 வருஷத்துக்கு 7%. அந்த அரை வருஷத்துக்கு 3.5% வரும். அதை சேர்த்தனா மொத்தம் 10%. 10% எப்படி எழுதலாம்னா இல்லை இதே எப்படி எழுதலாம்? 10 வந்து 21/2 கூட எழுதலாம். அதானே 10%. சரி, இப்போ நம்ம என்ன கேட்டால் இந்த 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் ஆகிடலாம். இந்த 21/2 இப்படி 8 மணி இதை அடைச்சிங்க. இப்போ 2 4 8. அப்போ 4 21 4 1 4 4 2 8. இந்த 0 போட்டுங்க. 840 தான் ஆன்சர். அடுத்த சம்மு போகலாம். அடுத்த டிஜிட் வேல்யூவில் பார்க்கலாம். 3வது டிஜிட் வேல்யூ. டிஜிட் சம்மில் என்ன பண்ணுவோம்? அசல்லாம் எழுதிக்கலாம். 8000 7000 இன்ட்டு இது 1.5 வருடத்தை எப்படி எழுதலாம்? 10 வந்து 21/2. இந்த 2 இங்கே அடிச்சிங்க 4. இப்போ டிஜிட் வேல்யூ 4 தான். இன்ட்டு 7 இன்ட்டு 2 1 3. 3 21 கூட்டினா திரும்பி 3. 3 இது பண்ணால் 3 12. 12 வேல்யூ 1 2 3. டிஜிட் சம்முடைய வேல்யூ 3 தான். இப்போ 3 வரத்தை பார்க்க வேண்டியது தான். 7 3 10 இது வராது. ஏன் கேட்டால் 1 ஒரு ஆன்சர். இங்கே 8 வரும். 8 4 12. 12 கூட்டினா 1 2 3. வாய்ப்பு 7 1 8 8 5 13. 13 கூட்டினா 1 3 4. அப்போ இது வராது. அப்போ சி தான் ஆன்சர் 840.
அடுத்த சம் போகலாம். இந்த சம பாருங்க, ஆண்டிற்கு 10% வட்டி தரும் ஒரு வங்கி லோகேஷ் 10,000 ரூபாய் வைப்பு தொகையை செலுத்துறாரு. அவருக்கு வந்து 2 வருடம் கழிச்சு அதாவது 2.25 வருடம், 2 ஆண்டுகள் 3 மாதம்னா 1/4 வருடம், 2 ஆண்டுகள் 3 மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார். அவர் பெற்ற வட்டியை கேட்குறாங்க. தனி வட்டி தான் இங்கேயும் கேட்குறாங்க. நம்ம பார்க்குற எல்லாமே இது எல்லாமே தனி வட்டி தான். டிஎன்பிசியில் தனி வட்டியை கேட்ட கணக்குகள் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ பார்க்கும்போது இந்த கணக்கில் என்ன வழக்கம் போல் நம்ம ஃபார்முலா பயன்படுத்தி போடலாம். PNR டிவைட் பை 100. P என்பது 10,000, வட்டி வீதம் 10. இப்போ 2.25 வருடம், இந்த 2.25 வருடத்தை வந்து எப்படின்னா 2/4, இந்த 3 மாதத்தை நம்ம 1/4 எழுதலாம். அப்போ இதை வந்து நம்ம எப்படி இதையும் நம்ம வந்து எப்படி சுருக்கலாம்னா 4 2 8 8 1 9 9/4 இப்படி மாற்றிக்கலாம். இதை அடிச்சிடலாம். இப்போ இங்கே பாரு, இதை வந்து நம்ம சுருக்கணும். சுருக்கணும்னா இங்கே E2 4 டிவைட் பை 100 இருக்குது. E2 4ன்னா இங்கே E2 10, I2 10, E2 4 I2 10. சேம் இதே தான் E2 10, E2 10 இதை அடிச்சிடுறோம். இப்போ மீதி பேலன்ஸ் இருக்குன்னா இருக்குது மேலே, இந்த 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் பண்ணுங்க. இங்கே 50 × 5 × 9. இப்போ I50 250, 250 9 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? × 9 மல்டிப்ளை பண்ண வரும் 10க்கு 2500, 2500 போச்சுன்னா 2250. இதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் சி. அடுத்து வந்து நம்ம இந்த பர்சன்டேஜில் பார்க்குற மெத்தட் போகலாம். நம்ம 2வது மெத்தடு பர்சன்டேஜ் தான் பார்ப்போம். பர்சன்டேஜ் நம்ம எதை வைக்கிறோம்? நம்ம அசலை தான் 100க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ 100%க்கு எவ்வளோ அமௌண்ட்டு? 10,000. இப்போ இவங்க கேட்கறது எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள் 3 மாதம். அப்போ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வட்டி சதவீதம் 10%. இப்போ வந்து முதல்ல வந்து இந்த ஆண்டுகளை வந்து மாதங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். எவ்வளோ வரும்? 2 ஆண்டுகள் 1/4 வருடத்தை 1/4. இதை நம்ம பெருக்கிற என்ன வரும்? 9/4. 9/4. வட்டி வீதம் என்ன சொல்லியிருக்காங்க? 10%. இந்த 10% இது கூட பெருக்கினா என்ன வரும்? E2 4 I2 10. அப்போ 95 45/2. 45/2 இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா இதனுடைய தனி வட்டி கிடைச்சிடும். வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம்? 2 சைபர் கேன்சல் பண்ணுவோம். இந்த 45/2 எட்டுன்னு போயிட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 2 அடைச்சா E2 10, இங்கே 50 இருக்கு. அப்போ 50 × 45 மல்டிப்ளை பண்ண வரும் 40 50 2000, I50 250. அப்போ 2250 தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த மெத்தடு நம்ம டிஜிட் சம் மெத்தடு, அதை நம்ம பார்க்கலாம். டிஜிட் சம் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? தொகையை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். எவ்வளோ? 10,000. அமௌண்ட்டு 10,000. வட்டி வீதம் எவ்வளோ? 10%. ஆண்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2.25 வருடம். 2.25 வருடத்தை நம்ம எப்படி எழுதலாம்? 9/4 எழுதலாமா? இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். E2 4 I2 10. மீதி இங்கே ஒரு 2 இருக்குது. இதையும் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். E2 4 I2 10 5. அப்போ 5 × 5 × 9 இதுதான் இப்போ இருக்குது. நம்ம 9ஆல் எதை பெருக்கினாலும் நம்மளுக்கு டிஜிட் சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன வேல்யூ வரும்? 9 தான் வரும். அப்போ நம்ம டிஜிட் சம் வேல்யூ நம்ம கண்ணை மூடிட்டு 9ன்னு எழுதலாம். இப்போ ஆன்சரில் பாருங்கள், 9 வரக்கூடிய ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏவில் வந்து 1 7 8 8 5 13. 13 கூட்டினா 1 3 4. அப்போ ஏ வராது ஆன்சர். பி 2 2000 டிஜிட் சம்மை பொறுத்த வரைக்கும் 2 தான் ஆன்சர். அப்போ இதுவும் வராது. சி பாருங்கள் 2 2 4 4 5 9. இது வாய்ப்பு உள்ளது. அடுத்த சம்மை பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். 2 5 7 அடுத்தது. அப்போ இதுவும் வராது. அப்போ ஆன்சர் சி தான். வேல்யூ எவ்வளோ? 2250. சரி, அடுத்த சம்மை பார்க்கலாம். இந்த சம்மை பாருங்கள், வட்டி வந்து ஃப்ராக்ஷன் இருக்குது, அதை வந்து பின்னம் மாற்றிடலாம். 12 3/4 இதை மாத்தினா 48 48 3 51/4. அதேமாதிரி 9 மாதம்னா 3/4 வருடம். 9/12 இதை சுருக்கினா நம்ம 3 9 4 12. அப்போ 3/4. ஆண்டு வந்து 3 ஆண்டு. வட்டி வீதம் வந்து 51/4.
இதை போய் நம்ம ஃபார்முலா பயன்படுத்தி போடலாம். ஃபார்முலா PNR டிவைட் பை 100. P என்பது 7200. ஆண்டு வட்டி வந்து நம்ம ஏற்கனவே 51/4. வருடம் வந்து 3/4. இப்போ இந்த 4 டிவைட் பண்ணால் 18. இங்கே ஒரு 100 இருக்குது, கீழே டிவைடு. இந்த 2 ஜீரோ 2 ஜீரோ கேன்சல் பண்ணு. இந்த 4 பண்ணால் 2 4 9 2 18. இந்த 9 சொல்லுன்னா 4.5. இப்போ மீதி என்ன இருக்குது? 4.5 51 × 3. இப்போ இந்த 3 பேருக்குன்னா 13.5. 4 பேருக்குன்னா × 51. இப்போ இந்த புள்ளியெல்லாம் விட்டுருங்க. 50 ஃபஸ்ட்டு பேருக்கு 135 எவ்வளோ வச்சுருக்கீங்க. 50 பேருக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு 50 பேருக்கு ரிச்சில் போட்டுங்க. 5 இருக்குது, 5 5 25. மீதி 2 13 65 ரெண்டும் 4850. இப்போ 135 135 போட்டுருங்க. இது ஆட் பண்ண என்ன வரும்? 5 5 3 8 7 1 8 6. இங்கே ஒரு சனமான புள்ளி இருக்குது, அந்த மாதிரி ஒரு சன புள்ளி வச்சிங்க. அப்போ 6.885 தான் ஆன்சர். இங்கே இதுதான் ஆன்சர். சரி, இதை வந்து அடுத்த மாடலில் பார்க்கலாம். பர்சன்டேஜில் பார்க்கலாம். 100% எவ்வளோ? 7200. இந்த பர்சன்டேஜ் நம்ம வந்து சொல்லும்போது என்ன வரும்? 4 12 48 48 3 51/4%. இது வந்து ஒரு வருடத்துக்கான பர்சன்டேஜ். ஆனால் இங்கே 9 மாதம் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? 3/4. என்கிட்ட 3/4 வருடம் 9 மாதம் இருக்குது. இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. இந்த 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் பண்ணுங்க. இதான் கேட்டு போயிட்டு போயிருக்கு. 51/4 × 3/4. 4 18 72. இங்கே 2 4. இங்கே 9 2 18. மீதி 2 4.5. இப்போ இதை பிறகுனா 3 12 13 வரும். 13.5 × 51. இதை நம்ம பெருக்கும்போது 50 பேருக்கு என்ன வரும்? 0 வச்சிங்க. 5 0 0 அப்படி வச்சிங்க. 5 25 5 மீதி 2 13 65 650. இந்த 1 பேருக்குனா 135. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 5 3 8 7 3 8 6. ஒரு ஸ்தான புள்ளி வச்சுருக்காங்க, அதில் ஒரு ஸ்தான புள்ளி வச்சிங்க. அப்போ ஆன்சர் 688.5. ஆன்சர் டி தான். உங்களுக்கு எந்த மாடல் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த டிஜிட் சம்மில் பார்க்கலாம். 3வது டிஜிட் சம் வேல்யூவில் பார்க்கலாம். அசல் எழுதிக்கங்க. 7200 இதை சிம்பிளிஃபை பண்ணால் 51/4. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3/4. இதை சுருக்குனா 18. இதை சுருக்குனா 2 4 2 18. இதையும் சுருக்குனா 4.5. இப்போ டெசிமலில் நமக்கு இதெல்லாம் கணக்கு கிடையாது. இப்போ 4.5 × 5 1 × 3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9. 9ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் வந்து ஆன்சர் 9 தான் வரப்போகுது. அதனால் நம்மளுக்கு டிஜிட் வேல்யூ 9 வந்தாவே முடிஞ்சு போச்சு. இதில் வந்து இந்த 9 விட்டுருங்க. 6 2 8 8 4 12 3 வருது. அப்போ இது கிடையாது. இங்கே பாருங்கள் 8 3 11 கூட்டினா 2 வருது. அப்போ இதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள் 8 7 5. இந்த 7 2 விட்டுருங்க. 8 4 12 2 1 2 3 இது வரை விட்டுருங்க. இங்கே பாருங்கள் 8 6 14 14 8 22 22 5 27 27 கூட்டினா 2 7 9. அப்போ இதுதான் ஆன்சர். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மும் போன மாதிரி தான். முதல்ல இந்த மாதம் வந்து 9 மாதம் சொல்லிட்டாங்க. 9 மாதம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம 9/12. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3/4. அதே வட்டி விதம் சொல்லியிருக்காங்கட்டா அது ஃப்ராக்ஷன் இருக்குது. கலர் பண்ணத்தை பின்னமாக மாற்றுவோம். 4 24 21 கூட்டினா 25/4. இப்போ வட்டி வீதன்றது 25/4%. ஆண்டு வந்து 3/4 ஆண்டு. இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம சம்ம பண்ணலாம். வாங்க, ஃபார்முலா என்னது? இது போகலாம். ஃபார்முலா என்பது PNR டிவைட் பை 100. அசல் எவ்வளோ? 16800. வட்டி வீதம் 25/4. ஆண்டு வந்து 3/4. 4ஆல் டிவைட் பை 100 இருக்கு. 2 சைபர் 2 சைபர். இந்த 4ஆல் கேன்சல் பண்ணால் 42 4 42 128. இதை கேன்சல் பண்ணால் 4 40 4 2. அப்போ 10.5 வரும். 10.5. இப்போ இது 3 நாள் பேருக்குன்னா 25 75. அப்போ 10.5 75 பேருக்குன்னா அதுதான் ஆன்சர். 10 75 பேருக்குன்னா 750.
இப்போ இங்கே ஒரு அரை இருக்கு. 1,75னா 75ல் பாதி 37 தானே, 37. இது கூட்டினா இந்த அரை வந்துடும் 7, 5, 3, 8, 7. அப்போ ஆன்சர் வந்து 787.5 தான் ஆன்சர். திரும்பி கூட இது பண்ணுறோம் பார்த்துங்க. இந்த 2 சைபர் கேன்சல் பண்ணுறோம். 4 அடைச்சா 4 42 168. திரும்பி 42 இருக்கு. 4 வந்து பண்ணால் 4 10 40 4 2 10 வருது. இந்த 3 25 பிரிக்கிறோம் 75. 10ஆல் வந்து இது 75 பேருனா 750. 1னா 75, அதில் பாதி 37. அதுதான் போட்டு அந்த சமத்துக்கு நேராக போட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வருது. அப்போ 787.50 பி தான் ஆன்சர். அடுத்தது நம்ம வந்து பர்சன்டேஜ் வெளியில் பார்க்கலாம். 2வது மாடல் பர்சன்டேஜ். 100க்கு அசல் எடுத்துங்க 16,800. வட்டி சதவீதம் வந்து மொத்தமாக நம்ம இது பண்ணால் வட்டி பர்சன்டேஜ் 25/4 × 3/4%. இதுதான் என்னுடைய பர்சன்ட். இது பெருக்கினா நான் ஒரு 25 நாங்கள் 16. 75/4 × 4 நம்ம பிரச்சனை ஆகிட்டா நம்மளுக்கு அடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். 75 4 × 4. இந்த 2 சைபருக்கு இந்த 2 சைபர் கேன்சல் பண்ணுங்க. 4 42 168. அதேமாதிரி 4 10 2 4 40 4 2. இப்போ 10.5 × 75 இருக்கு. நம்ம இதை போய்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 10ஆல் போய்னா 750. இந்த அரைக்கு வந்து இதில் 75ல் பாதி 37.5. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த 5 அப்படியே போட்டுங்க. இந்த 7 தூரம் 5 3 8 7. அப்போ 787.5 தான் ஆன்சர். பி தான். அடுத்து டிஜிட் சமையலில் பார்க்கலாம். டிஜிட் சமையல் என்ன சொல்லியிருக்கோம், அசல் எழுதிங்க ஃபஸ்ட்டு. அசல் எவ்வளோ 16,800. வட்டியை சிம்பிளிஃபிகேஷனாக 25/4. அதே மாதிரி ஆண்டும் 3/4. இப்போ இதை சுருக்குனா 42. இதை சுருக்குனா 10.5. இப்போ 1 5 6 டிஜிட் வேல்யூ. இங்கே இது பண்ணால் 2 5 7. இங்கே 3 3 21. 21 திரும்பி ஆட் பண்ணால் 3 3 18. 18 ஆட் பண்ணால் 9. அப்போ டிஜிட் சம் வேல்யூ வந்து 9 வரதான் ஆன்சர். இங்கே பாருங்கள், இந்த சென்டரில் 9 இருக்குது, அதை அடிச்சிடுங்க. அடுத்தது 7 5 12 19 19 25. 25னா 2 5 7 வருது. அப்போ 7 வரும்போது இது கிடையாது. இங்கே பாருங்கள், 7 14 14 8 22 5 27. 7 14 18 22 22 5 27. 27 ஆட் பண்ணால் 9. அப்போ இது ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 6க்கும் இந்த 3 கேன்சல் பண்ணி 6 3 9. மீதி 7 5 12 10 0 இருக்குது, 3 வருது. இது கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த 9 கேன்சல் பண்ணுங்க. 8 7 5 6 21 2 1 3 தான். இப்போ இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் பி தான் ஆன்சர். 787.50. அதுதான் அடுத்த சம் பார்க்கலாம். இந்த கணக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் அசல் வந்து 68,000 கொடுத்துருக்காங்க. மாதம் வந்து 9 மாதம் கொடுத்துட்டாங்க. அப்போ மாதத்தை நம்ம வந்து 9 மாதத்தை எப்படி எழுதலாம், 9/12. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3/4. அதே மாதிரி வட்டி வீதம் வந்து 16 2/3% கொடுத்துருக்காங்க. இது கலப்பினத்திற்கு இப்போ நம்ம மாற்றினா 34 40 மாற்றினா 16 2/3. இதை வந்து 34 48 42 கூட்டினா 50/3. இதுதான் வட்டி வீதம். இதை நம்ம ஃபார்முலா பயன்படுத்தி போடலாம். வாங்க, ஃபார்முலா PNR / 100. அசல் 68,000. வட்டி வீதம் வந்து 50/3. ஆண்டு விகிதம் 3/4 / 100. இந்த 2 சைபர் கேன்சல் பண்ணுங்க. இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் பண்ணுங்க. இங்கே 4 இருக்கு, 4ஆல் டிவைட் பண்ணலாம். 2 4 1 4. சரி, 2 4. இதுக்கு இதை அடைச்சா 3 2 6 4 2 8 340 இருக்கா. இதை அடைச்சா 1 2 இது 2 14. அப்போ 170 × 50. I17 85 வரும். இந்த 2 சைபரும் டிவைட் பண்ணும். 8500 தான் ஆன்சர். ஆன்சர் ஏ. அடுத்த மாடல் பார்க்கலாம். 2வது மாடல் வந்து
100%க்கு நாம் அமௌண்ட் எழுதிக்கணும் 68,000. இப்போ வட்டி வீதம் என்பது 50/3 × 3/4%. இப்போ இந்த மூணுக்கும் கேன்சல் பண்ணுங்க. மீதி என்ன இருக்கு? 50/4 இதுதான் நம்மளுடைய பர்சன்டேஜ். 2 சைபர் கேன்சல் பண்ணுங்க. இதை என்ன போயிட்டு பெருக்கி பண்ணுங்க. 50/4 4 4 மீதி 2 இருக்கு. 4 28. அப்போ 170 50 பேருக்குன்னா 17 85. இந்த 2 சைபர் எடுத்துங்க. 8500 தான் ஆன்சர். இதே நம்ம டிஜிட் சம்மில் பார்க்கலாம். டிஜிட் சம்மில் நம்ம என்ன பண்ணுவோம்? வழக்கம் போல் அமௌண்ட் எழுதி 68,000 இன்ட்டு வட்டி வீதம் 50/3 இன்ட்டு ஆண்டு வீதம் 3/4. 3க்கு 3 கேன்சல் பண்ணுங்க. இது 4 அடி 4 12 50. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 8 6 14 14 கூட்டினா 1 4 5 1 2 3 3 5 8. அவ்வளோதான், இது கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 8 5 40 சிங்கிள் டிஜிட் பண்ணால் 4 டிஜிட் சம்மோடைய வேல்யூ 4 வருது பாருங்க. இங்கே 8 வருது, அது கிடையாது. நீங்கள் வர 6 5 11 11 கூட்டினா 2 இதுவும் வராது. 7 5 12 இது கூட்டினாலும் வராது. 1 2 3 வந்துடும். இந்த பாருங்க 8 5 13 1 3 4. அப்போ இதுதான் ஆன்சர். எந்த மெத்தட் உங்களுக்கு எளிமையாக இருக்கோ அதை பயன்படுத்திங்க. நம்ம இது வரைக்கும் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தனி வட்டியை மட்டும்தான் நம்ம பார்ட் 1 பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்த பார்ட்டும் தனி வட்டியே வரும். அதுக்கு அடுத்த பார்ட்லேருந்து வட்டி கண்டுபிடிக்கிறது, அதேமாதிரி அசலை கண்டுபிடிக்கிறது, அதேமாதிரி ஆண்டுகளை கண்டுபிடிக்கிற கணக்கெல்லாம் தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிடும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.